கர்த்தர் எழுந்தருளார் அப்படின்னாலே அவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் ஆக்ஷனுக்கு வந்துட்டார்னு அர்த்தம். அமர்ந்திருக்கிற தேவன் கவனிப்பாரு, பாப்பாரு, கேட்பாரு. ஆனா அவர் எழுந்துட்டார்னா எதையோ ஒன்று செய்யாம அவர் உட்கார மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அவர் எழுந்தருளினார்னா என்ன நடக்கும்னா, தயை செய்யும் காலம் குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா. இந்த நேரம் காலம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த நேரத்துக்கு காலத்துக்கு 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு கிரேக்க மொழியில. சொல்லுங்க, 2 வார்த்தை. ஒரு வார்த்தைக்கு என்ன பேர்னா குரோனோஸ். ஆமென். குரோனோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் கைரோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இந்த குரோனோஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கிளாக் டைம் அப்படின்னு அர்த்தம். என்னங்க? கிளாக் டைம், கேலண்டர் டைம் அப்படின்னா என்ன? இன்னைக்கு நம்ம சொல்றோம் மாதத்தின் முதல் நாள், இப்போ எத்தனை மணி அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? நேரத்தை, காலத்தை பார்க்குறோம். நாம் இயங்குகிற, மனுஷர்கள் இயங்குகிற ஒரு நேரத்துக்கு தான் இந்த குரோனோஸ் என்று பெயர். ஆனா இந்த கைரோஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா அப்பாயிண்டட் டைம், குறிக்கப்பட்ட காலம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எப்பொழுதுமே குரோனோஸ்ல செயல்பட மாட்டார், கைரோஸ்ல தான் செயல்படுவார். ஆண்டவரே 5 வருஷமா ஜெபிக்கிறனே, ஆண்டவரே 3 வருஷமா ஜெபிக்கிறனே, ஆண்டவரே 10 வருஷமா ஜெபிக்கிறனே. நீங்க என்ன கணக்கு கர்த்தருக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா குரோனோஸ் கணக்கு, உங்க கணக்கு. ஆண்டவரே 10 வருஷம் ஆச்சுப்பா, 5 வருஷம் ஆச்சுப்பான்னு உங்க கணக்க சொல்றீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லம்மா 5 வருஷம் 10 வருஷம் உன் நேரம், என்னுடைய நேரம் கைரோஸ். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கைரோஸ்ன்ற நேரம் அப்படின்ற வார்த்தையை தான் இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஒரு குறிக்கப்பட்ட காலம், ஒரு குறிக்கப்பட்ட நேரம். விசுவாசத்திலும் சரி, அனுபவத்திலும் சரி, என் வாழ்க்கையில ஒரு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பல நாட்களாக நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஆமென். பல நாட்களாக, வருடக்கணக்காக அந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டும் கூட அந்த காரியம் நிறைவேறாத போது நமக்கு ஒரு சோர்வு வரும். ஆமாதானே? ரொம்ப நாளாக நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காக நிறைய உழைக்கிறேன், இந்த காரியத்துக்காக நிறைய பிரயாசப்படுறேன், பணம் செலவிடுகிறேன், என்னால் முயன்ற எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். ஆனால் இந்த காரியம் கைகூடி வர மாட்டேங்குது, இந்த நன்மை நடக்க மாட்டேங்குது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு வேளை சோர்வு உங்களுக்குள்ள வரும். நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலைமை கடந்து போயிருக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது என்னன்னா, கைரோஸில் தான் நான் செயல்படுவேன். அல்லேலூயா. நான் ஒரு காலத்தை குறிச்சு வச்சிருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது, ஆண்டவரே இப்ப வேணாப்பா நீங்க சொன்னா கூட கர்த்தர் கேட்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே இப்ப வேணா, ஒரு வாரம் கழிச்சு பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னா கூட கேட்க மாட்டார் கர்த்தர். அல்லேலூயா.